ப்ளூபிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்மளோட ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. அதாவது கேரளாலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த ஒருத்தர். அங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற பாலிடிக்ஸை நிறைய விஷயம் அவருக்கு தெரியுது. இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற சில விஷயத்தை பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலி நான் கேரளாவில் பாலிடிக்ஸில் பெரிய மிங்கிள் இல்லை. தமிழ்நாட்டிலையும் எனக்கு பாலிடிக்ஸ்னால் என்னன்னு தெரியாது. சரி. அண்ணா விஜயண்ணா வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு பாலிடிக்ஸ்னா எல்லாம் இப்போ A to Z தெரியும். அப்போ நான் பாருங்க, நான் எப்பெல்லாம் கற்றுக்கிட்டேன். இப்படி நம்புங்க. ஆக்சுவலி அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே பொய் லீக் சொல்லியிருப்பாரு. இங்கே உட்காந்து பேசின நபர் பேசுனதும் பொய். ஆக்சுவலி இப்போ நான் பேச போகிறது எல்லாமே உண்மை. சரிங்களா? அப்படியா? ஆமாம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் MA ஜேர்னலிசம் படித்தேன். சரி. அங்கே வந்து ஆல்மோஸ்ட் 50க்கு மேலே மலையாளிஸ் தான். இப்போவும் மலையாளிஸ் தான். நீங்கள் போனீங்கன்னா அது மாதிரி சென்னையில் இருக்க பெரும்பாலான கேம்பஸில் மலையாளிஸ் அதிகம். அவங்களோட கல்ச்சர் படி கேரளாவுக்குள்ளே எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் அவங்க படிக்கிறத பெருசாக தவிர்த்துருவாங்க. மேக்ஸிமம் அதர் ஸ்டேட்டில் போய் படிப்பாங்க. தமிழ்நாடு இல்லைன்னா போய் ஆந்திரா, ஹைதராபாத்து, டெல்லி அப்படி போய் எங்கேயாவது போய் அவங்க படிப்பாங்க. அப்புறமா கேரளாவில் வந்து வேலை செய்வாங்க. ரொம்ப ரேர் தான் வெளியில் செட்டில் ஆகுறது எல்லாமே. அப்படி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு டீம்லாம் மேக்ஸிமம் 75% லெஃப்ட் ஐடியாலஜிஸ்ட்டு தான். அவங்க சினிமாவாக மட்டுமே பார்த்துட்டு போவாங்க. அதனால தான் கேரளாவிலேருந்து மட்டும், இந்தியாவிலேயே கேரளாவிலேருந்து மட்டும் ஒரு நடிகருக்கு வரல. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரியா?